என் பொண்ணுக்கு வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டடீஸ்லேயே அந்த லவ் அதாவது அந்த பையனை நான் வந்து கூப்பிட்டு வச்சு வார்ன் பண்ணேன். இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டடீஸில் உனக்கு வரக்கூடாதுப்பா, நீ படித்து நல்ல ஒரு ஸ்டேட்டஸுக்கு வா. அப்போ உனக்கு இதே அஃபெக்ஷன் இருந்ததுன்னா உன் ஃபேமிலியோட வா. நீ இண்டிவிஜுவலாக வந்தாலும் நான் வந்து என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். நீ படித்து நல்ல வேலைக்கு போய் நல்ல ஸ்டேட்டஸில் நல்லா என் பொண்ணை வச்சு உனக்கு குடும்பம் பண்ண முடியும், உன்னை இண்டிவிஜுவலாக உன் ஃபேமிலியை ரன் பண்ண முடியுங்கிற ஒரு கெப்பாசிட்டி வரும் பொழுது உன்னுடைய பேரண்ட்டோட வந்து கேளு, நான் என் பொண்ணை தருவேன் அப்படின்னு சொன்னேன். 15 இயர்ஸ் கழிச்சு இப்போ வந்தாப்புல இந்த பையன் பேரண்ட்டோட. இப்போ நாங்கள் ஊரை கேட்கல, உறவை கேட்கல, ஏன் ஈவன் என்னோட பேரண்ட்டையோ என் ஹஸ்பண்ட் வீட்டில் உள்ள அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரையுமே நான் கேட்கல. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபாக்சுவேஷனா இல்லை வந்து ஒரு உண்மையான ஒரு அஃபெக்ஷனா, ஏன்னா 15 வருஷமா அந்த பையன் அந்த அஃபெக்ஷனோட இருந்திருக்காங்கிறப்ப கண்டிப்பாக அது இன்ஃபாக்சுவேஷன் கிடையாது, உண்மையான அன்பு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, சேலரி புவர் சேலரியாக இருக்குது, ஒரு 40,000 தான் சேலரி வாங்குறப்பல எப்படி ரன் பண்ண முடியும். நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், சம்பளம் என்பது வந்து வாழ்க்கையை தீர்மானிக்காது. 1 லட்ச ரூபா வாங்குற பையனுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், அவன் ஒரு குடிகாரனா இருந்தா நம்ம பொண்ணோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா? அதுல 10 ரூபா வாங்குறவனா இருந்தாலும் நம்ம பிள்ளைய சந்தோஷமா வச்சுக்கணும், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத பையனா இருக்கிறதுனால நான் அதை சூஸ் பண்ணேன். ஓகே.